அக்யூரேட்லேருந்து பாலமுருகன். இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இண்டஸ்ட்ரிக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இண்டிகேட்டர் தான் இந்த இண்டிகேட்டர். இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு எனக்கு ஃபாஸ்ட்னஸ் கம்பெனியில் எனக்கு சின்னதாக வெயின் மட்டும் போடணுங்க சார், எனக்கு செக் பண்ணிவிட்டு அந்த யூனிட் ப்ரைஸு அதை மட்டும் எடுக்கணுங்க, அந்த மாதிரினா அப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ஒரு பிளாட்ஃபார்மில் கனெக்ட் பண்ணி வேணும் அப்படின்னா அந்த மாதிரி நம்ம இண்டிகேட்டரை மாற்றிக்கலாம். ஸோ உங்களோட அப்ளிகேஷனுக்கு என்னமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதை கன்வெர்ட் பண்ணி நம்ம கொடுத்துருவோம். அதே மாதிரி இந்த லேபிள் எடுக்கிறதும் அதே மாதிரி தான், கஸ்டமைஸாக இந்த லேபிள் நீங்கள் எல்லாமே எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு எனக்கு பீஸ் கவுண்டிங் வேணும், இன்வாய்ஸ் நம்பர் வேணும், டேட் வேணும், சீரியல் நம்பர் வேணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ஸோ அதையும் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணி தந்துடலாம். உங்களோட கஸ்டமைஸ் அதாவது உங்களோட என்ன ரெக்குவயர்மெண்ட்டோ அந்த ரெக்குவயர்மெண்ட் சொன்னீங்க அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதை வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இன்றைக்கி இந்த மிஷினில் ஒரு ஃபாஸ்ட்னஸ் கம்பெனிக்காக ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ இது வந்து இந்த அப்ளிகேஷன் என்னடா கீபோர்டு கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மிஷினை நீங்கள் டேரெக்டாக நீங்கள் இதுலேயும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அதாவது இங்கே இருக்கிற பட்டன்ஸ் மூலமாக ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் உங்களுக்கு கீபோர்டு வேணும், எனக்கு கீபோர்டு தான் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கீபோர்டும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் வந்து எல்லாத்துக்குமே நம்ம ப்ரொவிஷன் வந்து பின்னாடி கொடுத்துருக்கோம். கீபோர்டு அப்புறம் நீங்கள் டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இந்த இண்டிகேட்டரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இண்டஸ்ட்ரியலுக்கு எந்த மாதிரி பர்பஸ் வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லேண்ட் மூலமாக நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு லேண்ட் மூலமாகவும் உங்கள் டேட்டாஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த மிஷின் வந்து பீஸ் கவுண்டிங்கில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்த்துடலாம். இப்போ நான் வந்து நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இண்டிகேட்டர் வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணி காட்டுறேன், இதில் ஒர்க் பண்ணி காட்டுறேன் எப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட் நான் பிஎல்யூ ஆல்ரெடி நான் சேவ் பண்ண சொல்லியிருக்கேனுங்களா லாஸ்ட் வீடியோவில். இப்போ நான் வந்து எஸ்கேப் கொடுத்துட்டு இந்த ப்ராடக்ட் நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இதுதான் இந்த ப்ராடக்ட்டு. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட்டோட நேம் காட்டுது ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா பீஸ் கவுண்டிங். இந்த ப்ராடக்ட்டு நான் போட்டால் எவ்வளோ பீஸ் இங்கே வருது அப்படிங்கிறத காட்டும். இங்கே டிஸ்பிளேயில் வந்து எவ்வளோ வெயிட் அது இருக்குது அப்படிங்கிறத காட்டும். அதே மாதிரி இந்த ப்ராடக்ட்டு நான் லோ வெயிட் ஹை வெயிட் வச்சுருக்கேன் அப்படின்னா இந்த லோ வெயிட்டும் ஹை வெயிட்டும் அப்படி நீங்கள் வேணும் அப்படின்னா அதையும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிஸ்பிளே வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளாக பிரிச்சுருக்கோம். உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வேணும்னா நீங்கள் கொண்டு வந்துடலாம், வேண்டாம்னா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த ஸ்க்ரூ நான் வெயிட் போடுறேன். இந்த ஸ்க்ரூ தான் நான் சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ 3 நம்பர்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இங்கே பீஸ் கவுண்டிங்கில் பார்த்தீங்கன்னா 3 காட்டுது. ஸோ அடுத்தடுத்து மறுபடியும் நான் போடுறேன் 4. இங்கேயும் நமக்கு 4 சேஞ்ச் ஆகும். ஸோ டோட்டலாக நான் 10 பீசஸ் போடுறேன். ஸோ 10ங்கிறத காட்டுது. மொத்தமாக 10 பீசஸ் இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இப்போ நார்மலாக நீங்கள் இண்டிகேட்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ப்ராடக்ட்டை மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த யூனிட் வெயிட் வச்சு கொண்டு வர முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா மோர் தென் 500 ப்ராடக்ட்ஸும் இண்டிவிஜுவலாக நீங்கள் யூனிட் வெயிட்டை செட் பண்ணிவிட்டு அந்த யூனிட் வெயிட்ஸை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதனால் வந்து உங்களுக்கு என்னென்னா கவுண்டிங் வந்து மிஸ் ஆகாது, நீங்கள் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறதுல இது இருக்கலாம். ஸோ இது எடுத்ததுக்கப்புறம் நம்ம இதை எப்படி பிரிண்ட் ஆகுதுங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ நான் கம்பெனி நேம் வேணும் அப்படின்னு கேட்குறேன் அப்படின்னா அந்த கம்பெனி நேமை நான் இங்கே டைப் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நான் ஒரு ஜஸ்ட் ஒரு வேறு கம்பெனிக்கு தரதுக்காக நான் அந்த நேமை டைப் பண்ணிட்டேன். மறுபடியும் என்டர். அடுத்து சப்ளை யாருக்கு கொடுக்குறீங்க அப்படிங்கிறது நான் அதுவும் நான் டைப் பண்ணிக்கிறேன். சீரியல் நம்பர் அதே மாதிரி 002. இப்போ நான் கீபோர்டில் ஆப்ரேட் பண்ணுற பார்த்தீங்களா, ரெண்டுலேயுமே ஒர்க் ஆகும். கொடுத்துட்டு ஜஸ்ட் நான் பிரிண்ட் கொடுக்குறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேட்டாஸ் வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், இதில் நான் கொடுத்த நேம் எல்லாமே வந்திருக்கும். சீரியல் நம்பர் நான் கொடுத்தது வந்துருச்சு. அதே மாதிரி ப்ரைஸு, இப்போ நீங்கள் ஒரு யூனிட்டுக்கு என்ன ப்ரைஸோ அந்த ப்ரைஸை கால்குலேட் பண்ணி இங்கே வந்துருச்சு. ஒரு பீஸோட வெயிட் என்ன அப்படிங்கிறது இங்கே வந்துருச்சு. உதாரணத்துக்கு ஒரு பீஸோட வெயிட் வந்து 35 கிராம். ஸோ ஒரு பீஸோட வெயிட் பாருங்கள். ஸோ பீஸோட வெயிட்டும் நான் இங்கே பார்த்துட்டேன். அதே மாதிரி நம்ம 10 போட்டோம் இல்லைங்களா, 10 பீசஸ். ஸோ 10 பீசஸும் இங்கே வந்துருச்சு. சேம் வே இதில் வந்து நீங்கள் எவ்வளோ டேட்டாஸ் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதே மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி எனக்கு இதில் என்னென்ன டேட்டாஸ் வேணும்னாலும் நம்ம பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே QR இருக்குது. சரி எனக்கு பார் கோடு தான் வேணும் அப்படின்னா நம்ம பார் கோடுக்கான ஆப்ஷனும் இங்கே அவைலபிளாக இருக்குது. இப்போ நமக்கு QR வந்துருச்சு. ஸோ QRை ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்ம என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். நான் ஸ்கேன் பண்ணுறேன். ஸோ நான் ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அதில் இருக்கக்கூடிய அந்த வெயிட்டு, என்ன கம்பெனி பேர் நான் அடித்தது, அதுக்கப்புறம் எத்தனை இது போட்டேன். இந்த மாதிரி இதுவும் இந்த காலமும் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமைஸ் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எனக்கு வெயிட் வேண்டாங்க சார், எனக்கு சப்ளையர் நேமும் வெயிட் இருந்தால் போதும், எனக்கு டேட் இருந்தால் போதும், இன்வாய்ஸ் நம்பர் இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸோ இதுவுமே நம்ம கஸ்டமைஸாக பண்ணித்தரோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா ஆப்ஷனுமே இருக்கக்கூடிய இந்த இண்டிகேட்டரை வந்து நீங்கள் ஒன்றும் வாங்கலைன்னா கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் வாங்கி
பயன்பெறணும். இப்போ நம்ம பார்த்ததில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம QR ஸ்கேன் பண்ணிவிட்டு என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துட்டோம். அதே மாதிரி நீங்கள் இதில் அடிஷ்னலாக வந்து நீங்களே பேராமீட்டர் செட் பண்ணுறது, பிரிண்டர் எப்படி செட் பண்ணணும், இந்த லைன் அலைன் பண்ணுறது, அந்த ஆப்ஷனை கொண்டு வந்துக்கலாம். என்னென்ன பிரிண்ட் வேணும் என்னென்ன பிரிண்ட் வேண்டாம் அப்படிங்கிறத நீங்களே மாற்றிக்கலாம். அதே மாதிரி ரிப்போர்ட்ஸ் நீங்கள் மெயினாக கேட்குறது வந்து கஸ்டமர்ஸ் கேட்குறது வந்து ரிப்போர்ட்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ் வந்து சம்மரி ரிப்போர்ட்ஸும் நீங்கள் எடுத்துக்கலாம், டீட்டெயில் ரிப்போர்ட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் யூசர் ஃப்ரெண்ட்லி. நீங்கள் எப்படி கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணித்தரதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். மேலும் இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா அக்யூரேட் எலக்ட்ரானிக்ஸ் நவேந்தியா கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.